அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, எகிப்து நாட்டில் அடங்கியிருக்கக்கூடிய ஆன்மீக அரசியாக திகழக்கூடிய ரசூலுல்லாவின் குடும்பத்தில் வந்த அலி ரலியல்லாஹு அவர்களினுடைய மகனார் ஹசன் ரலியல்லாஹு அவர்களினுடைய பேரர், அவர்களும் ஹசன் தான். அவளுடைய மகதான் நஃபீசத்துல் மிஸ்ரியா நாயகி. அதாவது அலி ரலியல்லாஹுவுக்கு கொல்லு பேரனுடைய மக. அவங்க மகன் ஹசன் சொன்னா, அவங்க மகனுக்கு இன்னொரு ஜெயிதுன்னு ஒரு பேரர் இருந்தார். அந்த பேரனுக்கு மகன் ஹசன் இருந்தாங்க. அந்த கொல்லு பேரனுடைய மகதான் நஃபீசத்துல் மிஸ்ரியா நாயகி. இப்ப நம்முடைய எள்ளு பேத்தின்னு சொல்லுவாங்க. நீ தமிழ் வழக்கத்துல சொல்ற அந்த கொள்ளு பேர அடுத்த தலைமுறைக்கு வந்து எள்ளு பேத்தின்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய 5வது தலைமுறை. மக்காவில் இவங்க ஹிஜ்ரி 145 பிறந்தாலும் இபாதத்திலும் இரவு வணக்கத்திலும் பகல் நோம்பிலும் உலக பற்றில்லாத வாழ்க்கை வாழ்ந்த இவர்கள் மதீனாவுக்குள்ளதான் வளர்ந்தார். பிறந்தது மக்கா, வளர்ந்தது மதீனா. வளரும் பொழுது ஆன்மீக அந்த தேட்டத்தோடு வளர்ந்தவர்கள், நோன்பிலும் இரவு வணக்கத்திலும் இருந்தவர்கள். இவர்கள் மதீனாவில் இருந்து எகிப்து நாட்டுக்கு குடியேறினார்கள். இவங்க கல்யாணம் முடிச்சது யாருன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய 4வது தலைமுறை பேரர் இமாம் ஜாபர் சாதிக் இமாம். அவங்களுடைய மகன் மூத்தமீம் தான் என்ன செய்தாங்க, இமாம் ஜாபர் சாதிக் இமாமுக்கு மருமக இவங்க. இன்னைக்கு ஜாபர் சாதிக் இமாமுடைய ரஜப் மாசத்திலே அவங்களுடைய நினைவு கொண்டாடப்படுகிறதே. இமாம் ஜாபர் சாதிக் இமாம் அவங்களுடைய மகன் மூத்தமீம் தான் இவங்களை கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. அப்ப அவங்களுடைய சொந்த மகனுடைய மனைவி இவங்க. இவர்களுடைய வரலாற்றில் ரத்தின சுருக்கமாக ஒரு 6-7 அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கு. உலகத்துல ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியாது. ஹதீஜா நாயி, ஆயிஷா நாயி அளவுக்கு யாருக்கும் அதிகமா தெரிய வாய்ப்பு கம்மி தான். அது மாதிரி பெண்களுக்கு அதிகமான பேர் ஆயிஷா நாயும் ஹதீஜா நாயி பேரு வைக்கப்பட்டதோ, அது மாதிரி இது சஹாபிய பெண்மணிகள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள், மூமின்களுடைய தாய்மார்கள் இவங்க. இதுக்கு அடுத்து ஆன்மீக அந்த தேட்டத்தில் இன்னைக்கு வைக்கப்பட்ட அதிகமான பேரு, ஒண்ணு ராபியத்துல் பஸ்ரியா அம்மா பேர், இன்னொன்னு நஃபீசத்துல் மிஸ்ரியா நாயகி. இந்த 2 பேர் தான் அதிகமா வைக்கப்பட்டிருக்கு உலகத்துல. அந்த அளவிற்கு எல்லோருடைய முஸ்லிம்கள் ஒட்டுமொத்த அனைவருடைய உள்ளத்திலும் ஒரு பிரியத்தை பெற்ற இவங்க ஞானியாக திகழ்ந்த இவர்கள் எகிப்து நாட்டுக்கு வந்த பொழுது ஜமாலுத்தீன் இப்னு அப்துல் ஜஸ்ஸாஸ் ஹஸ்ஸாஸ் என்பவருடைய வீட்டுல தான் இவங்க குடியேறினாங்க, தங்கியிருந்தாங்க. இவங்களுக்கு பக்கத்துல யூதர்கள் ஒரு குடும்பம் வசித்தது. இவங்க எந்த வீட்டுல தங்கியிருந்தாங்களோ, ஜமாலுத்தீன்ங்கிற ஒரு வீட்டுல தங்கியிருந்தாங்களே, இவங்க பக்கத்துல யூதர்கள் சில மாதங்களாக தங்கியிருந்தாங்க. அதுல ஒரு யூத குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணு, யூத குடும்பத்தில் உள்ள ஒரு பொம்பளை, அந்த அம்மாவுடைய மக கால் நடக்க முடியாது, ஊனமுற்ற பிள்ளை, பொம்பளை பிள்ளை. இவங்க யாருடைய பக்கத்து வீடுனா நஃபீசா நாயுடைய பக்கத்து வீடு. இந்த அம்மா யூத குலத்தை சார்ந்த இந்த பெண் வசிக்குது. அந்த அம்மாவுடைய மகளுக்கு கால் நடக்க முடியாது. அப்போ அந்த காலத்துல இந்த வெளியே போய் குளிக்கிற பழக்கம் இருந்தது. பாத்ரூம் சொல்லி வீட்டோடு அட்டாச் இன்னைக்கு பண்ணிருக்கோமா, அந்த காலத்துல அப்படி அதுக்குன்னு தனியா ஒரு இடம் கட்டியிருப்பாங்க. அங்க போய் தான் குளிச்சுட்டு வருவாங்க. அப்ப குளிக்க போகும்போது அப்ப மகளை கூப்பிட்டாங்க, வரியாமா, நான் உங்க கூட தனியா இருக்க முடியாத, வாமான்னாங்க. இல்ல நான் வரல அப்படின்னு. அப்ப நீ தனியாவா வீட்டுல இருக்க போறேன்னு கேட்டாங்க. இல்ல நம்ம பக்கத்து வீட்டம்மா இருக்காங்களே, அவங்க வீட்டுல அந்த சீமாட்டி சீதேவியோடு நான் உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க வச்சுட்டு போங்க என்னைய அப்படின்னு சொல்லி அந்த மகள் சொல்லிச்சு. அப்போ அவங்கள்ட்ட அனுமதி கேட்டாங்க. நான் குளிச்சுட்டு வர்ற வரைக்கும் என் பிள்ளைய உங்க வீட்டுல விட்டுட்டு போட்டான்னாங்க. அனுமதி கொடுத்த உடனே வீட்டினுடைய ஒரு மூலையில வச்சுட்டு போனாங்க. அவங்க வச்சுட்டு போயிட்டாங்க. இவங்க அதுக்கு பிறகு நஃபீசா நாயகி ஒழுவு செய்து தொழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஒழுவு செய்துட்டு அந்த தண்ணி எந்த வீட்டுல மூலையில அந்த பிள்ளைய வச்சிருக்காங்களோ அந்த வீட்டுக்கு அந்த பெண் அந்த பிள்ளையினுடைய பக்கத்துல அந்த தண்ணி அப்படி பக்கத்துல போச்சு. கொஞ்சம் பள்ளமா இருந்திருக்கும் போது தெரியுது இந்த அம்மா அந்த பிள்ளை இருந்த இடம்.
அப்ப அந்த பிள்ளை என்ன செய்ச்சு, மனசுல அல்லாஹ் ஒரு எண்ணத்தை அந்த பிள்ளைக்கு போட்டான். அந்த தண்ணியை எடுத்து தடவு, உன் காலில் தடவுன்னு ஒரு உணர்வு அல்லாஹ் போட்டான். அந்த செய்தியே எழுதுறாங்க, அல்லாஹ் மனசுல உதிக்க செய்தான். இல்லைன்னா யாராவது கீழே வர்ற தண்ணியை எடுத்து யாராவது மேல தேய்ச்சிக்கிடுவாங்களா? அதுக்குன்னு ஒரு உணர்வு வேணும். அப்ப அந்த புள்ள என்ன செய்யுச்சு, அந்த தண்ணியை எடுத்து தன்னுடைய கையால அந்த காலில், நடக்க முடியாத அந்த காலில் தேய்ச்ச உடனே அடுத்த நொடியில எஞ்சி நிக்க ஆரம்பிச்சுட்டு, எழுந்து நிக்கிறது மட்டுமில்ல, ஒரு குறிப்பிட்ட நேரம் நம்ம அம்மா வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு கதவை திறந்து போயிடுச்சு. இவங்க தொழுதுட்டு இருக்காங்க. என்ன நடந்ததுங்கிறதே நபீசா நாயி இந்த விஷயம் இன்னும் தெரியாது. அவங்க தொழுகையில இருக்கிறாங்க. இந்த புள்ள என்ன ஆச்சுன்னு இவங்க அந்த அம்மா தன்னுடைய அம்மா வீட்டுக்கு வந்து கதவு தட்டுன உடனே அவங்க அம்மா யாருமா யாருமா அப்படின்னு கதவு திறந்த உடனே அந்த சிந்திக்க கூட அந்த யாரும் இவங்க வேகமா போய் அம்மா போய் கட்டி பிடிச்சு. அப்போ அவங்க என்ன செய்யிட்டாங்க, நம்ம மகன் கண்டிப்பா நம்ம பிள்ளையா இருக்காருன்னா அந்த சிந்தனையில அந்த அம்மா வரல. திறந்து பாக்குறதுக்கு முந்தி திடீர்னு நம்மளை பாக்குறதுக்கு முந்தைய சில பேர் என்ன செய்வாங்க, ஒரு பாசத்துக்காக சில பேர் வேகமா கட்டி நம்ம பாக்குறதுக்கு முந்தைய நம்ம அவங்களை கட்டி பிடிச்சிடணும் அப்படின்னு இது பண்ணுவோம். அது மாதிரி அந்த அம்மா கட்டி பிடிச்ச உடனே யாருமா நீ யாருமா அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க, கேட்டாங்க. ஏன் நடந்துல கட்டி பிடிக்கலாம், நடந்துல வந்திருக்கணும். கதவு வாசல்ல நம்ம வச்ச பிள்ளைய நம்ம தானே தூக்கிட்டு வரணும். அந்த சூழ்நிலையில நீ யாருமான்னு கேட்கும்போது உன் புள்ளதாம்மான். ரெண்டா பாக்குறாங்க, மகன் நிக்குது, நடக்க முடியாத மகன் முன்னால நிக்குது. என்னம்மா நடந்துச்சுன்னு சொன்னோன்னா அந்த நடந்த விஷயத்த காலை அசைக்க மூட முடியாமல் இருந்த அந்த புள்ள இப்படி ஒரு சில நிமிடத்துல இவ்வளவு நிகழ்ச்சி நடக்குது. இதை பார்த்த உடனே அந்த பிள்ளைக்கு அவங்களுக்கு ரொம்ப அந்த அம்மா அழுதுட்டு, ஏன்னா அழுதுட்டு என்ன கடுமையா அழுதுச்சு. ஏன்னா இது எந்த வைத்தியத்திலும் கூட நடக்க முடியாத ஒரு முடமா இருந்த ஒரு பிள்ளைக்கு இப்படி ஒரு அதிசயம் நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலேயே அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், இதுதான் இவங்க மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம். நஃபீஸா நாயினுடைய மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம். ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு நாம இருக்கக்கூடிய மார்க்கம் எல்லாம் அது ஒரு இது மாதிரி ஒரு தூய்மையான மார்க்கமே அல்ல அப்படின்னு அந்த அம்மா என்ன சொல்லிட்டு நேர இதுக்குண்டான துவாவுக்குரியவங்க, நன்றிக்குரியவங்க அவங்க தானே அப்படின்னு சொல்லி நேரம் அங்க போய் அவங்க நஃபீஸா நாய் வீட்டுக்கு அந்த அம்மா வந்துச்சு. அந்த பிள்ளையினுடைய தாயார் அவங்களுடைய காலை முத்தமிட்டது. இன்னும் அந்த அம்மா இஸ்லாத்துக்கே வரல, அந்த அம்மா இஸ்லாத்துக்குன்னு வரல. முதல்ல அந்த அம்மா என்னச்சு காலில் முத்தமிட்டு, என்ன உங்க கையை தாங்க, உம்துதி எதைக்கு உங்க கையை நீட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த கையை பிடிச்சி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா களிமா சொல்லிச்சு. களிமா சொல்லி மாத்திரம் இல்லாம ஏன்னா அல்லாஹ்வுக்கு நன்றி தெரிவிச்ச உடனே நஃபீஸா மிஸ்ரியா நாயி அந்த அம்மா இதாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்ததுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நன்றி தெரிவிச்சாங்க. நன்றி தெரிவித்த பிறகு தன்னுடைய வீட்டுக்கு அந்த அம்மா போயிடுச்சு. அப்பதான் கணவர் வர்றார். அவர் பேரு ஏன்னா இந்த பிள்ளையினுடைய தகப்பனார் கணவர் எனக்கு வர்றாரு. அவரு அந்த குடும்பத்தில ஒரு பெரிய விஐபியா, அந்த குடும்பத்திலேயே அவர் ஒரு முக்கியமானவராக விஐபியாக அவர் இருந்தவர். அவர் அந்த வீட்டுக்கு என்ன செய்யறாரு, வர்றார். வந்த உடனே மக எழுந்து நிக்கிறத பார்த்துட்டு, அவர் பேர் இசஹாக்குன்னு எழுதுறாங்க. அவரு சந்தோஷத்துல என்ன பேசணும்னு தெரியாம அப்படி திகைச்சு போய் நிக்கிறார். நம்முடைய புள்ள நிக்கிறதுன்னு பார்த்த உடனே நம்ம பாக்குறது கனவா நினைவா என்ன நடக்குதுன்னு இந்த சந்தோஷத்துல சில பேருக்கு பேச்சே வராது. அந்த மாதிரி உச்சகட்ட சந்தோஷத்துல அந்த அம்மா பிள்ளைய அப்படி இருக்கிறத பார்த்துட்டு வானத்தை நோக்கி தன்னுடைய தலையை உயர்த்தினார். உயர்த்திட்டு சொன்னார், ஆண்டவா நீ நாடிய ஆளுக்கு நீ இதாயத்து கொடுப்ப, நீ நாடிய பேர்களுக்கு நீ நாடிய பேரை வழிகெடுப்ப, நீ நாடிய பேருக்கு இதாயத்து கொடுப்ப. அல்லாம சத்தியமாக இந்த மார்க்கம் தான் என் பிள்ளைய என்னை ஆரோக்கியமாக்கி இந்த மார்க்கம் தான் இந்த அம்மா இவருடைய மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு நேர நஃபீஸத்துல் மிஸ்ரியா நாய் வீட்டுக்கு அவங்களுடைய வீட்டு படிக்கட்ட தன்னுடைய கன்னத்தால முத்தி எடுத்தார். தன்னை கன்னத்தை வச்சு தேய்ச்சார். அவனு இஸ்லாத்துக்கே வரல அவர். அதாவது இந்து மத சகோதரிகள் ஒரு பக்தி பரவசத்துல என்ன செய்வாங்க, அப்படியே தொட்டு முத்துவாங்க, அவெல்லாம் இருக்குல்ல, அவங்க இன்னும் இஸ்லாத்துக்கே வரல. அவர் என்ன செய்யற, வந்த உடனே அந்த அம்மா நஃபீஸத்துல் மிஸ்ரியா நாய் வீட்டுடைய படிக்கட்டுக்கு தன்னுடைய கன்னத்தால என்ன செய்ய தலைவிட்டு என்ன செய்யறாரு, அவங்கள்ட்ட சொல்றாரு, நான் இஸ்லாத்தை தழுவுறேன், நான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன ஜத்தகி ரசூலுல்லாஹ், உங்களுடைய பாட்டனார் தான் உண்மையான அல்லாஹ்வுடைய தூதர், என்ன ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டன்ல பரம்பரையில வந்தவங்க தானே அப்படின்னு சொல்லி களிமா சொல்லிட்டு இந்த செய்தி
அந்த இதை பார்த்து இந்த யூத குடும்பத்துமே அங்கு இஸ்லாமானது. இந்த விஷயம் அந்த நாடு முழுவதும் பரவலாக பேசப்பட்டதுன்னு சொல்லி அவங்க நபீசா நாயுடைய வரலாறுல ஃபர்ஸ்ட் எழுதுற அற்புதமே இந்த யூத புடமாக இருந்த அந்த பெண்ணினுடைய விஷயத்தான் முதல்ல எழுதுவாங்க. அடுத்து இன்னொரு அதிசயம் எழுதுவாங்க. ரெண்டாவது அதிசயமா என்ன எழுதுவாங்கன்னு சொன்னா, இஸ்லாத்துல ஒரு சட்டம் இருக்கு. ஒரு கிறிஸ்துவ பெண்ணை ஒரு முஸ்லீம் கல்யாணம் முடிக்கலாம், ஒரு யூத பெண்ணை கல்யாணம் முடிக்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா, இப்ப இருக்கிற யூத பெண்ணை கல்யாணம் முடிக்க முடியாது, இப்ப இருக்கிற கிறிஸ்துவ பெண்ணை கல்யாணம் முடிக்க முடியாது. ஒரிஜினலா ஈசா நபி காலத்துல எந்த பைபிள் இறங்கியதோ, அல்லாஹ்வுடைய நபி என்று சொல்லக்கூடிய வேதம், யூதர்கள் கையாடல், திருத்தாத, கை வைக்காத, மூசா நபிக்கு எந்த ஒரு தௌராத் இறங்கியதோ அதெல்லாம் இருந்துச்சு. அந்த வேதத்தையே பின்பற்றி இருக்கக்கூடிய ஒரு யூத பெண் இருந்தால் மூசா நபி ஈமான் கொண்டு, இப்ப நிறைய பேர் கையில மாத்தி வச்சிருக்காங்க, இது உண்மையான மார்க்கமே அல்ல. அப்படி இருந்தா அந்த திம்பிம்பாங்க, அப்படிப்பட்ட கிறிஸ்துவ பெண்ணையே யூத பெண்ணையே நினைச்சலாம். மூசா ரசூல்லா லெட்டர் அனுப்பும் போது எத்தியோப்பியா நாட்டு அரசர் ஒரு பைபிள் வச்சிருந்தார், ஈசா நபியினுடைய இஞ்சில் வேதம், ஒரிஜினலான இஞ்சில் வேதத்தை வச்சிருந்தார். அதுல ரசூல்லா பத்தி நபின்னு இருந்ததுனாலதான் அவர் உடனே என்ன செய்தார், ரசூல்லா ஈமான் கொண்டார். ஏன்னா அவர் அந்த கிறிஸ்துவரா இருந்தார். ஆக இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ பெண்ணை ஒரு இஸ்லாமியர் கல்யாணம் முடிச்சிருந்தார். உண்மையான ஈசா நபியினுடைய வேதத்தை பின்பற்றக்கூடிய, அந்த வேதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு கிறிஸ்துவ பெண்ணை என்ன செய்தாரு, கல்யாணம் முடிச்சிருந்தார். அப்ப அந்த அம்மாவுக்கு பிறந்த அவருடைய மகனார் என்ன செய்தாருன்னு சொன்னா, வெளியூருக்கு போயிருந்தார். வெளியூருக்கு போயிருக்கும் போது எதிரிகளால் சிறை பிடிக்கப்பட்டார். அப்ப இந்த பெண்ணுடைய கணவர் முஸ்லீமா தானே இருந்தாரு. அப்ப அவர் சொன்ன, அந்த அம்மா சொல்லிச்சு, அந்த அம்மா நிறைய சர்ச்சில் போய் பிரார்த்தனை பண்ணுச்சு. எங்க பிரார்த்தனை பண்ணி என்ன செய்யல, எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் ஏற்படல. தன்னுடைய மகன் ஊருக்கு திரும்பக்கூடிய எந்த வாய்ப்பும் என்ன செய்யல, ஏற்படல. இறுதியாக அந்த பெண்ணு தன்னுடைய கணவன்கிட்ட சொல்லிச்சு, உங்க இஸ்லாமிய வட்டத்துல நபீசா நாயகின்னு ஒரு ஞானி, பெண் ஞானி இருக்காங்களா, அவங்கள்ட்ட போய் நீங்க சொல்லி, அவங்க மூலமாவது நம்ம மகன் நம்மளுக்கு ஊரு திரும்புறதுக்கு ஆண்டவன் ஏதாவது வழி பிறக்கட்டும் வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னா போய் சொன்னான். இந்த மாதிரி சொன்ன உடனே அவங்க துவா செய்தாங்க. துவா செய்த செய்தியை இவருக்கு என்னுடைய கணவர், அந்த கணவர் அந்த அம்மாட்ட சொல்லிச்சு, இந்த மாதிரி நபீசா நாயிட்ட போய் நான் சொன்னேன், அவங்களும் துவா செய்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு குறிப்பிட்ட இரவுகள் கழிந்தது. திடீர் மகன் கதவு தட்டுறார். பார்த்தா மகன் நிற்கிறார். அப்ப தன்னுடைய மகனை பார்த்த சந்தோஷத்துல அவருடைய தாயார் ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஏன்னா உடனே அந்த அம்மா இயற்கையிலே சொல்லிச்சு, என் மகன் உயிரோடு அங்க இருந்து திரும்பினா நான் கண்டிப்பா இஸ்லாத்துக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா இயற்கையிலே சொல்லிச்சு. அப்ப அந்த அம்மா மகன் திரும்பின உடனே அந்த அம்மா உடனே இஸ்லாத்துக்கு வந்து, இஸ்லாத்துக்கு வந்தது மாத்திரமல்ல, ஏன்னா இதுல என்ன நடந்துச்சுன்னா, பல இரவுலாம் ஆகல, எந்த நைட்டு இவங்க நபீசா நாயிட்ட போய் சொல்லிட்டு வந்து தன்னுடைய மனைவிட்ட சொன்னாரோ அந்த நைட்டே கதவு தட்டினாருமா. அந்த காலத்துல பிளேட்டு கூட இல்லாத காலம், வானத்துல பறந்து வந்தாதான் போய் வர முடியும். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. மகன் நைட்டே வந்துட்டாரு, நீ எப்படிப்பா அங்க வந்த, நீ ஜெயில இருந்தியே, உனக்கு எப்படி அந்த வாய்ப்பு கிடைச்சுன்னு சொன்னவொன்னு அவர் சொன்னாரு, என்ன நடந்ததே தெரியல, திடீர்னு கையில காலில் உள்ள விலங்க யாரோ கை வச்சு அவுக்குற மாதிரி தெரிஞ்சுது. ஒரு சத்தம் ஒண்ணு கேட்டுச்சு, நபீசா நாயகி ஒரு விஷயத்துல பரிந்துரை செய்துட்டாங்க, அவர் அவுத்து விடுங்க அப்படின்னு ஒரு சவுண்ட் மட்டும் என்ன செய்யுச்சு அங்க கேட்டு. அப்புறம் பாக்குறேன் வாசல்ல நிக்கிறதா எனக்கு தெரியுது. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா என்ன செய்யல, கையில கை வைக்கிறது தெரிஞ்சது, இப்படி சத்தம் கேட்டுச்சு, வாசல்ல நிக்கிறேன், இதை தவிர எனக்கு என்ன தெளிவு இல்லை, எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா இஸ்லாத்துக்கு வந்தது. இஸ்லாத்துக்கு வந்துன்னா சும்மா பேருக்கு இஸ்லாத்துக்கு, வாழ்க்கையும் இஸ்லாமிய வாழ்க்கையாக உண்மையான இஸ்லாமிய பெண்ணை போல சிறந்த வாழ்க்கை வாழ்ந்தது என்றும் அந்த பெண்ணுடைய நபீசா நாயுடைய இரண்டாவது அற்புதமாக எழுதுவாங்க. மூணாவது அற்புதம் காலி இப்னு முயஸ்ஸர் தன்னுடைய கிதாபில சொல்றாங்க, மிஸ்ர் நாட்டுன்னு சொல்ல ஓடக்கூடியது பிரபலமான நைல் நதி. அந்த நைல் நதி உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலையும் வற்றிய பொழுது கடிதம் எழுதினதாக வரலாறு. அதே மாதிரி நபீசத்துல் மிஸ்ரியா நாயுடைய காலத்திலையும் நைல் நதி வற்றி போயிடுச்சுன்னா, அதாவது தண்ணி ஓட்டம் கம்மியாயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அப்புறம் இங்கேருந்து போட்ல போகும்போது மண்ணில் சிக்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த இடத்த கிராஸ் பண்றது. அதனால என்ன செய்வாங்க, இவங்கள்ட்ட சொன்ன உடனே இவங்க தன்னுடைய போர்வையை கையில கொடுத்து விட்டாங்க. இந்த போர்வையை கொண்டு போய் அதுல கொண்டு வச்ச உடனே தண்ணி என்ன செய்தது, ஓட ஆரம்பிச்சது.
இந்த நைல் நதியினுடைய தண்ணி எங்கெங்கெல்லாம் எந்த ஊருக்கெல்லாம் போதோ அந்த ஊரெல்லாம் இன்றும் நபீசத்தில் மிசிரியா நாயினுடைய அந்த போர்வையை கொண்டு போட்ட உடனே எப்படி உமர் அலி அல்லானுடைய கடிதத்தை போட்ட உடனே அது வரலாற்றுல ஒரு அதிசயமாக நடந்ததல்லவா, அது மாதிரி இன்றும் பேசப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது என்று அந்த அற்புதத்துல 3வது அற்புதமாக கால் இப்னு முயஸ்ஸருடைய வரலாறு இந்த செய்தி அற்புதமாக பதிவு செய்வார். அடுத்து இன்னொரு விஷயம், சில ஆன்மீக தலைவர்கள் சொல்றாங்க, 4வது அதிசயம் இவங்க வாழ்க்கையில் நடந்த 4வது அதிசயம் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது அவங்க காலத்துல ஒரு அநியாயக்கார அரசன் ஒருத்தர் இருந்தான். அவன் என்ன பண்ணான்னு சொன்னா, ஒரு ஆளை அவனுக்கு வேலையை அநியாயமா பொய் கேஸ் போட்டு ஒரு ஆளை அடிக்கிறது கொள்றது தான் அவனுடைய வேலை. இப்படி ஒரு இஸ்லாமியரை சித்திரவதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்திருந்தான், திட்டமிட்டு இருந்தான். அந்த ஆளை தேடி ஆளை விட்டு இருந்தான். அந்த மனிதர் என்ன செய்தாரு, நபீசத்தின் மிசிரியா நாயிட்ட வந்தார். இந்த மாதிரி ஒரு அநியாயக்கார அரசு என்னை அடிக்க என்ன செய்யறான், தேடுறான், நீங்க தான் என்னைய என்ன செய்யணும், பாதுகாப்பு தரணும் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் அவனைய பாதுகாப்பான்னு சொன்னான். துவா செய்தாங்க. துவா செய்துட்டு அல்லாஹ் அவன்ல கண்ணில் உன்னை அல்லாஹ் திரையாக்கிடுவான், அவன் கண்ணில் மாட்டாத அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், அவனை விட்டு அல்லாஹ் உன்னை திரையாக்கிடுவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திரை போட்டுருவானே அவன் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி துவா செய்து அனுப்பி வச்சாங்க. துவா செய்துட்டு இப்படி சொல்லி அனுப்பிச்சான். இதுக்கு பிறகு இவன் யார கைது பண்றதுக்காக வேண்டி இந்த அரசை அனுப்பி வச்சானோ அந்த போலீஸ்காரர்கள் இவரை என்ன செய்யிட்டாங்க, புடிச்சிட்டாங்க. புடிச்சு இந்த அரசருக்கு முன்னால கொண்டு நிறுத்தினாங்க. நிறுத்தின பிறகு அவன் கேட்கிறான், அவர் எங்க அப்படின்னு, இங்கதான் நிக்கிறாரு, உங்களாலதான் நிக்கிறாரு, எனக்கு தெரியலையப்பா, எங்க நிக்கிற, இங்கதான் நிக்கிறாரு, முன்னாலதான் நிக்கிறாரா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அந்த போலீஸ்காரங்க சொல்றாங்க, தெரியலப்பா, எனக்கு தெரியலப்பா, நீங்க தான் சொல்லியப்பா, இல்லப்பான்னு. அப்படி சொன்ன உடனே ஏன்னா அதுக்கு பிறகுதான் சொன்னாங்க, எங்களுக்கு தெரியுது உங்களுக்கு தெரியலன்னா என்ன நடந்துச்சு தெரியுமா, இவர் நீங்க அவரை தேடுறத கேள்விப்பட்டு நபீசத்துல் மிசிரியா நாயிட்ட போய் துவா போய் கேட்டார். அவங்க இப்படி சொல்லி அனுப்பிட்டாங்க. அவங்களுக்கு துவா செய்துட்டு அல்லாஹ் அவன் கண்ணில இருந்து உன்னை காப்பாற்றுவான், திரை போட்டுருவான்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனிதர் அப்பதான் சிந்திக்க ஆரம்பிச்சார், நாம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம், அல்லாஹ் தாலா அந்த மனிதரை நம்ம கண்ணில இருந்து பாதுகாக்கிற அளவுக்குலாம் நான் பெரிய அநியாயக்காரன் ஆயிட்டோம். எல்லாரையும் நமக்கு இவனை தெரியாத அளவுக்கு அல்லாஹ் காப்பாத்தினா, அப்ப நம்ம அநியாயக்காரன் இருக்க போய் தானே அல்லாஹ் அவர் கண்ணில் காட்டுறது. இன்னையோடு கடைசி நாளா இருக்கணும். நம்ம செய்யற அநியாயம் இனிமேல் வாழ்நாள யாருக்குமே என்ன செய்யக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தலையில உள்ள துணி, அந்த காலத்துல தௌபா செய்யறா இருந்தா தலையில உள்ள எல்லாத்தையும் எடுத்து போட்டு பரதேசி கோலத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. அதே மாதிரி பாவ மன்னிப்பு தேடினார். தேடிட்டு தன்னுடைய செல்வத்தை புள்ள எல்லா பணங்காசை புள்ள எல்லாத்தையும் எடுத்தார். எல்லாத்துக்கும் மிஸ்கின்களுக்கு அள்ளி கொடுங்க அப்படின்னார். அப்புறம் அதுல ஒரு 1 லட்சம் ரூபாய் எடுத்தார். எடுத்து நபீசத்துல் மிசிரியா நாய்க்கு அனுப்பி வச்சார். அவங்க துவாவினாலதான் இவங்களுக்கு தௌபா செய்யறதுக்கு அவங்களுடைய துவா இருக்கு. அந்த மனிதனை கண்ணில் தெரிஞ்சிருந்தா இருந்தாலும் தப்பு பண்ணிட்டுல இருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அனுப்பி வச்சு, இது என்ன காசுன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய அடியான், அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்த ஒரு அடியானினுடைய நன்றி காணிக்கை அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார். நபீசத்துல் மிசிரியா என்ன செய்தாங்க, கவர் போட்டாங்க. இன்னைக்கு நம்ம பேப்பர் கவர் போடுற மாதிரி அன்னைக்கு துணியில எல்லாரும் பண முடிப்பை போடுவாங்க, பை, பணப்பை. அங்க இருக்கிற எத்தனை பேர் அந்த சபையில இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் கணக்கெடுத்து அந்த 1 லட்சம் ரூபாய் என்ன செய்தாங்க, பணப்பையில போட்டாங்க. எல்லாம் பணப்பை போட்டு எல்லாத்துக்கும் கவர் கிளம்பிட்டாங்க. அந்த கூட்டத்துல இருந்த அவங்களுக்கு பணிப்பெண் ஒரு பெண் சொன்னாங்க, நமக்கு நோம்பு தரது கூட நீங்க எதையும் எடுத்து வைக்கலையே, எல்லாத்தையும் கொடுத்தீங்க, நமக்கு எதுவும் நோம்பு தரக்கு எதுவுமே நீங்க எடுத்து வைக்கலையேன்னு. நான் நூல் திரிச்சு வச்ச காசு இருக்கு பாரு, என் கையால நான் நூல் திரிச்ச காசு இருக்கு பாரு, அதுல போய் நீ நாஸ்தா வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. அதுல இருந்து கையில அந்த காசை தொடவே இல்லை. இன்னைக்கு ஆன்மீகவாதிகள் சொல்லக்கூடிய எத்தனையோ பெண் சாமியார்கள் வந்திருக்கிறாங்க, உடம்புக்குள்ள தங்கத்தை போட்டுக்கிட்டு நிக்கிறான். யூடியூப்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது, நான் இந்த விசேஷத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நான் செலவு பண்றேன், 10 லட்சம் செலவு பண்றேன், கோடிக்கணக்கான நகையை அள்ளி போட்டுட்டு நிக்கிறாங்க. பாருங்க, உண்மையான ஆன்மீகவாதிகள் கையில காசை கூட என்ன செய்ய மாட்டாங்க, தொடாத அளவுக்கு அந்த காசை என்ன செய்றாங்க, சொந்த உழைப்பில் இருந்து அந்த காரியத்தை செய்தாங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சி பதிவு செய்திருப்பாங்க. அதே போல அல்லாமா அஸ்ஹரி கவாக்கிபு செய்யாரான்னு ஒரு கிதாபுல ஒரு செய்தி எழுதுவாங்க. அவங்க காலத்துல ஒரு வயசான பாட்டி, 4 மகா, கணவர் கிடையாது. அந்த 4 பிள்ளைகளுக்கு ஆம்பளை வருமானம் இல்லைன்னா ஒரு குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும்.
அப்போ ஒரு 4 பொம்பளை பிள்ளைக்காக வேண்டி கணவரும் இல்லாம வயசான நேரத்துல பஞ்சு எடுத்து நூலாக்கி அந்த பஞ்சுக்குன்னா அந்த நூலை விற்கிறதுக்காக வேண்டி பஜாருக்கு தூக்கிட்டு ஒரு சிவப்பு போர்வையில அந்த நூலை புல்ல சுத்தி தலையில வச்சு தூக்கிட்டு போகக்கூடிய நேரத்துல திடீர்னு ஒரு பருந்து கீழே இறங்கி பட்டாருன்னு அதை தூக்கிட்டு பறிச்சுட்டு ஓடிட்டு படிச்சுட்டு போனவனே என்னுடைய முதல் போச்சேன்னு சொல்லி அந்த அம்மா வந்து என் பிள்ளைகள்லாம் பசியா இருக்குமே, இந்த காசு வந்தா தானே என் பிள்ளைகளுக்கு பசியாத்துவேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன செய்ச்சு, அந்த அதிர்ச்சியிலேயே மயங்கி விழுந்துட்டு. அப்புறம் எல்லாரும் தண்ணியை தெளிச்சு அந்த அம்மா இது பண்ண உடனே அந்த அம்மா வந்து கத்தி கூச்சல் போட்டுச்சு, நான் என்ன செய்வேன், இந்த நஷ்டத்தை யார் ஈடுகிட்டோ, என் பிள்ளைகள் போனா தானே அந்த பிள்ளைய காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப அவசரம், நீங்க வந்து ரொம்ப பொறுமையா இருங்க, நபீசா நாய்கிட்ட போய் உங்களுடைய சப்ஜெக்ட சொல்லுங்க, ஏன்னா அவங்களுடைய துவா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன செய்தாங்க, நபீசா திரும்பி சிரியா நாய்கிட்ட வந்து இந்த விஷயத்த நடந்ததை சொல்லி எனக்கு துவா செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கே பாவமா இருக்கு. அவங்க அந்த அம்மா மீது ரொம்ப இறக்கப்பட்ட, என்ன தாய் இல்ல கணவர் இல்லாத ஒரு அநாத பிள்ளைகள்லவா ஒரு துவா செய்தாங்க, அல்லாஹும்ம யாமன் அலைய ஃபக்ததீர் வ மலக்க வ கஹர, யா அல்லாஹ் அனைத்தையும் சொந்தமாக்கியவனே, அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடியவனே, ஏன்னா இந்த அம்மாவுக்கு உன்னுடைய அடிமையிலிருந்தும் இந்த அம்மா எந்த விஷயத்துல வந்து பாதிக்கப்பட்டிருக்கோ அதை நீ அந்த காரியத்தை சரி பண்ணிக்கூடிய அல்லாஹ், ஏன்னா இவங்க எல்லாம் உன்னுடைய அடிமைகள் அப்படின்னு சொல்லி துவா செய்தாங்க, நீ எல்லாத்தையும் மீது சக்தி பெற்றவனே அப்படின்னு சொல்லி துவா செய்தாங்க. துவா செய்த உடனே நீ உட்காருமா, அல்லாஹ் எல்லாத்துமே சக்தி பெற்றவனே உட்கார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை உட்கார சொன்னாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியூர்ல இருந்து ஒரு கப்பல்ல ஒரு கூட்டம் வந்து இறங்குச்சு. நபீசா நாய் எங்க இருக்காங்கன்னு சொல்லி விசாரிச்சாங்க. வந்த உடனே முதல்ல அவங்களுக்கு ஒரு 500 தங்க காசை முன்னால கொண்டு வச்சாங்க. 500 தங்க காசுங்கிறது வந்து 100, அதாவது 20 தங்க காசுங்கிறதே 10 பவுன் நகை. 20 தங்க காசுங்கிறது எத்தனை பவுன் நகை, 10 பவுன் நகைன்னா அப்போ 500 தங்க காசுங்கிறது எத்தனை பவுன் நகை, அப்படியே எத்தனை லட்சம் அப்படிங்கிறத நம்ம மதிப்பு போட்டுக்க வேண்டியதான். பெரிய தொகை, ஏன்னா பல லட்சங்கள் தாண்டி போகக்கூடிய 20-25 லட்சத்துக்கு மேல இருக்கும். அந்த பெரிய தொகையை கொடுத்துட்டு அவங்க சொன்னாங்க, அதாவது நாங்க கப்பல்ல வந்துட்டு இருந்தோம், நல்லதான் வந்துட்டு இருந்தோம், இந்த ஊருக்கு நெருங்கும் போது திடீர்னு ஓட்ட விழுந்துச்சுன்னு சொன்னா நாங்க எதை வச்சு அடைச்சு பார்த்தாலும் அடைக்க முடியும். இந்த ஊருக்கு நெருங்கும் போது நபீஸ் எகிப்து நாட்டுல அங்க இருந்தாங்க, மிஸ்ர் நாட்டுல தானே இருக்கிறாங்க, இந்த ஊரினுடைய எல்லையை நெருங்கும் போது திடீர்னு ஓட்ட விழுந்துச்சு, நாங்களும் எவ்வளவு பெரிய முயற்சி பண்ணோம்னு அடைக்க முடியல. திடீர்னு ஒரு பருந்து கொண்டு வந்து ஒரு மூட்டையை கொண்டு போட்டுச்சு, போர்வையை சுத்தப்பட்ட நூல் கண்டு உள்ள ஒரு போர்வை, சிவப்பு போர்வைன்னு போடுச்சு, அதை கொண்டு அடைக்கவும் அந்த ஓட்டைக்கும் அதுக்கும் கரெக்டா அடைச்சு. அப்போ அல்லாஹ் இதை தூக்க வச்சது, அது அந்த இடத்துல ஓட்ட விழுந்ததை காப்பாத்துறதுக்கு தான் அல்லாஹ் நினைச்சு இருக்கிறான், அது பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது கரெக்டா இருந்தது. அதனாலதான் நாம நினைச்சது நபீசத்துல் மிஸ்ரியா நாயினுடைய இதுல எல்லையை நெருங்கும் போது நம்ம மதீனாவுக்கு போறோம், ரசூலுல்லாஹ்வுடைய மதீனாவுக்கு ஹஜ்ஜிக்கு போறோம், ஏதாவது ஒரு ஆபத்து வந்தாலும் ஏதாவது உதவி இருக்கும், ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருப்போம், திடீர்னு நம்ம யாரா காணா போயிருவோம், திடீர்னு அழுவோம், ஒன்னே முன்னாள் நினைப்பாங்க, இந்த மாதிரி நிறைய நடக்கும். அப்போ நம்ம அங்க உள்ள இடத்தினுடைய புனிதத்தின் பரக்கத்தினாலதான் நமக்கு அது கிடைச்சிருக்கிறது, அங்கேயே நம்ம உணர்வோம். அப்போ நமக்கு இந்த ஒரு ஆபத்து ஏற்பட்டு அந்த ஆபத்துல இருந்து காக்கப்பட்டோம்னா அவங்களுடைய துவா தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக அவங்க இடத்துல எத்தனையோ ஏழைகள் இருப்பாங்க, நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும் அவங்க நாங்க அப்படியும் பார்த்துட்டு அவங்க அழுதுட்டாங்க. அல்லாஹ்வுடைய அல்லாஹ் உன் அடியார்கள் மீது நீ எவ்வளவு கிருபை உள்ளவனா இருக்கிற அப்படின்னு சொல்லி எங்கேயோ இடத்துல உள்ளதுக்கு எங்கேயோ அல்லாஹ் போட்டு அங்கிருந்து 500 தங்க காசு இங்க வந்து கொடுக்க வைக்கிறான்ல அல்லாஹ், அந்த காசை கொண்டு வந்து கையில கொடுத்தாங்க. 500 தங்க காசு நீ கொண்டு போமா அப்படின்னா, இது போய் அவங்களுடைய மகள்கிட்ட போய் சொன்னாங்க. அத்தனை பேர் அங்கிருந்து இவங்க இதை விற்கிறா இருந்தா கூட, ஏன்னா ஒரு 20 தங்க காசுக்கு தான் அது போவான், இவங்க கொண்டு போகக்கூடிய இந்த காசு வந்து அவங்க கேட்டாங்க, நீ விற்கிறா இருந்தா எவ்வளவுமா விற்ப அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொன்னது வெறும் 20 வெள்ளி தான், தங்க கூட கிடையாது. 20 வெள்ளி. 20 வெள்ளிங்கிறது ரொம்ப சாதாரணமானது. ஒரு வெள்ளிங்கிறது ஒரு 500 ரூபாய்க்கு தான் போகும். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கு உள்ள மதிப்பு தான், அதை பல லட்சத்துக்கு தாண்டி போகக்கூடியது அது. அப்ப அல்லாஹ் உனக்கு எத்தனை லட்சத்தை தந்துட்டான் அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை பிள்ளைகள்கிட்ட சொன்னோன்னு அவ்வளவு பிள்ளைகளும் ஓடி வந்து நபீசத்துல் மிஸ்ரியா நாயுடைய கையை பிடிச்சி முத்தி அவங்களுக்கே காலம் முழுவதும் அவங்களுடைய
பெண் சீடராகவே என்ன செய்யிட்டாங்க, அந்த பிள்ளைகள் எல்லாம் மாறிட்டாங்க, அவங்க கூடயே இருந்தாங்க அப்படின்னு எழுதுறான். ஆக இப்படி ஒரு நிகழ்ச்சி இவங்க வாழ்க்கையில நடந்தது. அதே போல ஒரு தடவை மிஸ்ர் நாட்டுல பயங்கரமான மழை சமயத்துல இவங்க ஒழுச்சிய தண்ணி எடுக்கிறதுக்காக இவங்களுடைய இவங்களுடைய அடிமை பெண் ஜவஹராவை அனுப்பி வச்சாங்க. தண்ணி எடுக்க போனவங்க இன்னைக்கு நம்ம மழை நேரத்துல வெளியே போனா துணி புள்ள சவுதியாயிரும். ஆனா கால் கூட என்ன செய்யல, இவங்க தண்ணியில மிதிச்சுட்டே வந்தாங்க, ஆனா கால் நனையவே இல்லையா. அல்லாஹ்வுத்தால இவங்க வகையில தண்ணி ஒழுச்சிய தண்ணி எடுக்கக்கூடிய அந்த பெண்ணை பாதுகாப்பா என்ன செய்தாங்க, வந்து திரும்பினாங்க அப்படிங்கிற செய்தியையும் இவங்களுடைய கடைசி அற்புதமாக பதிவு செய்திருப்பாங்க. அது மாதிரி இவங்க 207 ஒபாத்தான உடனே இவங்க இயற்கையிலேயே ஒபாத்தாறது முந்தையே தன்னுடைய வீட்டிலேயே ஒரு இடத்தை தோண்டி அந்த வீட்டுக்குள்ளேயே என்ன செய்தாங்க, கபூர்ல உட்கார்ந்து சுமார் 6000 குர்ஆன் ஓதி முடிச்சிருக்கிறாங்க. இப்படி இப்ராஹிம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தான் அடக்கப்பட்ட இடத்துல குர்ஆன் ஓதி 18000 குர்ஆன் ஓதி இருந்தாங்களா இல்லையா, அந்த இடத்துல அபூ ஹனீஃபா அடக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மாதிரி இவங்க எத்தனாயிரம் குர்ஆன் ஓதி இருக்கிறாங்க, 6000 குர்ஆன் அந்த இடத்துல தன் வீட்டிலேயே அடக்கப்பட்டான். இவங்க ஒபாத்தான பிறகு மிஸ்ர் நாட்டினுடைய பாலைவனம், ஊர், ரோடு, மலை, அத்தனை இடத்துலயும் கூட்டம், அவ்வளவு பேருக்கும் ஜனாசால கலந்துருந்தாங்க. நிக்க இடம் இல்லை, ஊருக்குள்ள லைட்டா இருந்தது. அவ்வளவு பேர் என்ன செய்தாங்க, விளக்கு பத்த வச்சுதான் ஊர் முழுவதும் வெளிச்சமா, நாடு முழுவதும் வெளிச்சமா இருந்தது. அவ்வளவு ஜனாசா கூட்டம். அந்த அவருடைய கணவர் இருக்காங்களே, ஏன்னா இவங்க மதீனாவுக்கு கொண்டு போய் இவங்களை அடக்கலான்னு திட்டம் போட்டாங்க. அங்க நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அவருடைய நேசர்களும் இவங்களை எங்க நாட்டுல தான் அடக்கணும், நான் எங்க விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க, பிடிவாதமா நின்று ஸ்ட்ரைக் பண்ணாங்க. கனவுல சொன்னாங்களாம் ஸல்லல்லாஹு கனவுல, மிஸ்ர் நாட்டு மக்களோடு நீங்க என்ன செய்யாதீங்க, மல்லு கட்டாதீங்க, அவங்க ஆசைப்பட்டபடியே அவங்களை இங்க அடக்க விடுங்க. இன்றும் அவர்களுடைய பரக்கத் அந்த இடத்தில் ஜியாரத்துடைய இடத்துல துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடமாக இன்றும் அந்த இடம் இருந்து கொண்டிருக்கிறது. நபீசா நாயுடைய நினைவிடம் அங்கிருந்து என்ன துவா கேட்டாலும் கபூல் ஆகக்கூடிய ஒரு அதிசய இடமாக இருந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி அவங்களுடைய வரலாறை பரக்கத்தான செய்திகளோடு பரிபூர்ணப்படுத்தியிருப்பார்கள். நாமும் அவருடைய நினைவிடத்தை ஜியாரத்து செய்யக்கூடிய, பலமுறை ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.